தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி குறைக்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறித்த விவரங்கள் அடங்கிய பிங்க் புக் மூலம் நிதி குறைப்பு அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையான பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டதன் காரணமாக அதிர்ச்சி என்பது எழுந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சிக்கப்படுவதாக எழுந்த புகார் ஓய்வதற்குள் பிற ரயில் திட்டங்களுக்கும் நிதி குறைக்கப்பட்டது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் முனிசாமி. முனிசாமி, முழுமையான விவரங்களை சொல்லலாம். அதாவது ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதாக தமிழ்நாட்டு கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள பிங்க் புக் எனப்படும் ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஆவணம் அமைந்துள்ளது. அதாவது அந்த பிங்க் புக்கில் உள்ள விவரங்களின்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ரயில் திட்டங்களுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் பல முக்கிய திட்டங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட, அதாவது இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி தற்போது முழுமையான பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது. முக்கியமான பல திட்டங்களுக்கு 100 கோடி 150 கோடி என ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே பெயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காட்பாடி விழுப்புரம் இடையேயான திட்டத்திற்கு 150 கோடி ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முனிசாமி, இந்த திட்டங்களுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில மீதி தொகையும் ஒதுக்கப்படாததால் தற்போது திட்டங்களுடைய செயல்பாடு பாதிக்கப்படாதா? இல்ல, அதாவது இப்ப ஒதுக்கப்பட்டுள்ள பல நிதி என்பது வெறும் 1000 ரூபாய் நிதி என்பது அந்த திட்டங்கள் உயிர்ப்புடன் உள்ளது என்பதை காட்டுவதற்காக பெயருக்கே அந்த திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல திட்டங்களுக்கு, அதாவது சேலம் திண்டுக்கல் இடையான திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆனால் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஈரோடு கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 150 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டத்திற்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாஜக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் பெரிதாக பேசிய மொரப்பூர் தருமபுரி புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 115 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த நிதி 49 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. முனிசாமி, ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த நிதி ஒதுக்கீடு, அதாவது குறைந்தபட்சமா ஒரு 1000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதனை உறுதிப்படுத்துவதாக அமைகிறதா? அப்படிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதியாக கூட குறைக்கப்பட்டது. திண்டிவனம் முதல் நகரி வரையிலான திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 350 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறும் 153 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அதேபோல் சென்னை மாமல்லபுரம் கடலூர் இடையிலான 179 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க இடைக்கால பட்ஜெட்டில் 25 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிதி வெறும் பெயரளவில் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. முனிசாமி, தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நிதியை கொண்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாதே. அப்போ தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆனால் தற்போது இந்த ஒதுக்கப்பட்டுள்ள நிதி என்பது நாம் ஏற்கனவே கூறியது போல வெறும் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது அந்த திட்டத்தை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே. இந்த 1000 ரூபாய் நிதியை வைத்து எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாது. அந்த திட்டம் இருக்கும், பெயரளவில் அந்த திட்டம் அப்படியே இருக்கும். தகவல்களுக்கு நன்றி முனிசாமி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.